கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. இதுக்கு மேல தேன் இல்லடாங்கிற அளவுக்கு தேனை போட்டு கொட்டி இருப்பாரு அந்த பாட்டுல. பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். திரைப்பட பாடல்களில் தேன் அப்படிங்கிற சொல் வந்த பாடல்கள் வந்து நிறைய இருக்குது. தேன்மொழி எந்தன் தேன்மொழி நா. காமராசன் ஐயா அவர்கள் எழுதினது. மானே தேனே கட்டிப்பிடி அவர் எழுதினது தான். தேன் காற்று வந்தது தேம்பாவணியாய் கொஞ்சுது அப்படிங்கிறது தாமரை எழுதின வரி. தேன் காற்றுன்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி மோகன்ராஜன் சமீபத்தில் தேன் சுடரே அப்படின்னு ஒரு வரி உபயோகப்படுத்தியிருப்பாரு. தேனே தென்பாண்டி மீனே வாலி, இதெல்லாம் வாலி யூஸ் பண்ணியிருப்பாரு. ஜெர்மனியின் செந்தேன் மலரே அப்படின்னு பஞ்சவர்ணாசனம் எழுதியிருப்பாரு. அதே பஞ்சவர்ணாசனம் ஆனந்த தேன் சிந்தும் பூஞ்சோலையில், அதுவும் பஞ்சவர்ணாசனம் எழுதினது தான். புலமைப்பித்தனோட வந்து கல்யாண தேன் நிலா பாட்டு புலமைப்பித்தனோட. அதே புலமைப்பித்தனோட இன்னொன்னு பயங்கர ஃபேமஸ் சங்கத்தில் பாடாத கவிதையில வந்து இளையராஜாவே இந்த பாட்டுக்கு நடுவில் ரொம்ப ரசிச்சு உச்செல்லாம் கூட்டியிருப்பாரு. காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை. அந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் உன் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தி தேன் பாய்கின்ற உறவை அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதில் சிந்தி தேன் பாய்கின்ற உறவை அப்படின்னு ஜானகியும் ரொம்ப ரசிச்சு அதை பாடி, அதை படிக்கும் போதே அவர் ராஜா ரசிச்சிருக்காருங்கிறது அந்த பாட்டிலேயே தெரியும். இதுல வந்து கண்ணதாசன் வந்து வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு ஒரு பாட்டுல. 1965 வீர அபிமன்யுங்கிற படத்துல கலைஞர் வசனம் அந்த படத்துக்கு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. இதுக்கு மேல தேன் இல்லடாங்கிற அளவுக்கு தேனை போட்டு கொட்டி இருப்பாரு அந்த பாட்டுல. பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். அந்த மலைத்தேன் அப்படிங்கிறது மலையில் இருக்கிற தேன், ஒரிஜினல் தேன். மலைத்தேன்ங்கிறது ஆச்சரியப்பட்டேன் அப்படிங்கிறது. அப்படி ரெண்டு பொருள் பிரிச்சு போட்டா ஒரு பொருள் வரும். அப்படி இந்த பாட்டு ஃபுல்லாவே அப்படி இருக்கும். கண்ணதாசன் மாதிரியான கவிஞர்கள் ஏன் ஓஜி, ஏன் அவர் வந்து கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞரா இருக்காருன்னா, அதே பல்லவி இவங்க பாடும்போது அழைத்தேன்னு பாடலாம். ஆனா அவர் அழைச்சிட்டார் இல்லையா? ஸோ இவங்களும் அழைத்தேன்னு பாடினா எங்க அவங்களும் இங்கே கூப்பிடுறாங்க இவங்களும் அங்கே கூப்பிடுறாங்கன்னு இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு சீனா பார்க்கும்போது அந்த நாயகி பாடும்போது என்ன எழுதியிருப்பாருன்னா, பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன்னு எழுதியிருப்பாரு. ஸோ அவர் அழைத்தேன், நீ அழைச்சா நான் பக்கம் வர துடித்தேன் அப்படின்னு, ரெண்டும் தேன் தான். அது அந்த டிஃபரன்ஷியேட் காமிச்சிருப்பாரு. பக்கம் வர துடித்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவரென மலைத்தேன். அதுல சரணம் ஃபுல்லா எவ்வளவு தேன் வரும்ங்கிறீங்க. குடித்தேன் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன் மலர்த்தேன் போல நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் மணந்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன். மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன். சுகம் பெற நினைந்தேன் உலகத்தை மறந்தேன் உறக்கத்தை மறந்தேன் உன்னுடன் ஒன்று கலந்தேன் அப்படின்னு ஃபுல்லா தேன் 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 எழுதி கொட்டி இருப்பாரு. நிலவுக்கு நிலவு சுகம் பெற நினைந்தேன் உலகத்தை நான் இன்று மறந்தேன். நிலவுக்கு நிலவு சுகம் பெற நினைந்தேன் உலகத்தை நான் இன்று மறந்தேன். உலகத்தை மறந்தேன் உறக்கத்தை மறந்தேன் உன்னுடன் நான் ஒன்று கலந்தேன். ஸோ இவ்வளவு தேன் எழுதியாச்சு. அப்புறம் 1968 எதிர்நீச்சல் படத்துல ஒரு பாட்டு வாலி எழுதுறாரு. அது ஃபுல்லா தேன் வராது, பட் ஒரு தேன் மட்டும் வரும். அதுல சூப்பரா பண்ணியிருப்பாரு வாலி. தாமரை கன்னங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல வந்துட்டு மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன், நாயகி பாடுவாங்க. மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. மாலையில் சந்தித்தேன்
கைகளை மன்னித்தேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ எழுதியாச்சு, இதுக்கு மேலே தேன் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சா 2008 குருவி படத்தில் யுகபாரதி ஒரு தேன் எழுதியிருப்பார். தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன், உயிர் தீயாய் அலைந்தேன், சிவந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவ்வளோ அந்த தேன் வந்துருச்சு இல்லையா? ஆனால் அது இல்லாததெல்லாம் எழுதியிருப்பார் இதில். அலைந்தேன், பயந்தேன், துணிந்தேன், கரைந்தேன். வணக்கம்மா. எல்லா ஸ்டாலையும் பார்த்துட்டு வந்தோம். வீட்டுக்கு ஒரு தேநீர் பெட்டி, குடும்பத்துக்கு ஆயில் கெட்டின்னு போட்ட உடனே ஒரு வித்தியாசமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு இந்த வாசகம். பொதுவாக தேனி அப்படின்னாலே அது வந்து நம்மளுடைய விவசாயத்துக்கு அது உற்ற நண்பன். தேனி தான் வந்து மகரந்த சேர்க்கை கொண்டு போய் சேர்க்குது. அதுமான ஒரு உற்பத்தி அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் பாலின சேர்க்கை மூலமாக நிறைய விளைவுகள் அதிகமாகுது, மகசூல் அதிகரிக்குது. தேநீர் வந்து விவசாயினுடைய உற்ற நண்பன், அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த தேனியை வச்சு நீங்கள் அது விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் தேநீர் பெட்டியை வளர்க்குறதுனால அந்த தேனி மூலமாக வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பல மினரல்ஸ் வந்து இந்த தேனியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் விரிவாக எங்களுக்கு சொல்லணுங்கிறக்காக இந்த பேட்டியை சொல்லியிருக்கோம். உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கங்க சார், என்னுடைய பெயர் ஜோஸ்பின். மதுரையில் கடச்சினேந்தலில் தேனி வளர்ப்பு, அதாவது கோடிக்கணக்கான தேவதைகளை வாழ வைக்கிற ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்கேங்க சார். அந்த தேவதைகள் நாட்டுக்கு சரி வீட்டுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க. உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா தேனி வளர்ப்பு மாதிரி ஒரு தொழில் கிடையாதுன்னு சொல்வேன். ஏன்னா நான் வளர்க்குற தேனி என்னை சுற்றி உள்ள அத்தனை விவசாயிகளுக்கும் வருமானத்தை கொடுத்துட்ருக்கு. ஏன்னா மலருக்கும் மனம் முடிக்கிறது யாருன்னா தேனீக்கள் தான். எல்லா மரத்துலேயும் ஆண் பெண் பூக்கள் இருக்குது. அந்த ஆண் பூவில் உள்ள மகரந்தம் பெண் பூவில் போய் சேர்ந்தாதான் அந்த பெண் கருவூட்டலாகி காயாகும். அந்த மாதிரி எல்லா பூவையும் கருவூட்டல் பண்ணிட்டா நம்மளுக்கு மலட்டுத்தன்மை இல்லாமல் அதிகமான உற்பத்தி கிடைக்கிறதுனால தான் தேனீக்களை வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வீட்டுக்கு ஒரு தேனீப்பெட்டி, குடும்பத்திற்கு ஆயில் கெட்டின்ற ஸ்லோகத்தை கொண்டு போயிட்டுருக்கேன். அதுபோக கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க. வேறு ஒரு பூவில் உள்ள மகரந்தம் இன்னொரு அதாவது அல்ஃபோன்சா கல்லாமை இருக்குது, அல்ஃபோன்சா மரம் இருக்குன்னா கல்லாமையில் உட்கார்ற தேனி போய் அல்ஃபோன்சாவில் உட்காந்தா காயோட தரம் கூடிடுது, சைஸ் பெருசாகுது. அந்த மாதிரி தரமான காய்கனிகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த தேனீக்கள் மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணுறாங்க. பேசிக்காக வந்து ஒரு அக்ரியில் வந்து இவ்வளவு நாட்டமாக இருக்கீங்களா? பேசிக்காக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் படித்தது வந்து MA ஹிஸ்ட்ரி கரஸில் தான் பண்ணியிருக்கேங்க சார் நான். அது போக விவசாயத்தில் ஒரு ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? நம்மாழ்வார் ஐயா கூட இணைஞ்சு நிறைய பயணங்கள் நான் பண்ணியிருக்கேன். இந்த தேனி வளர்ப்புக்கு நிறைய இடங்களில் இந்த விழிப்புணர்வை வந்து கொடுத்தேன் அப்போ ஐயா கூட சேர்ந்து. அதனால எனக்கு வந்து மிகப்பெரிய நாட்டம் வந்தது. அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக வாழ வைக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஐயா வாழ்ந்த வாழ்க்கை, முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக அப்போ உள்ள தேன், காந்தியடிகள் காலத்தில் அவ்வளோ தேன் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. இப்போ வந்து அழிஞ்சிருச்சு. திருப்பி புதுப்பிக்கிற வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம். அதுலேயும் கடவுள்கள் காலத்திலே வந்து தேவர்களுக்கு தேனும் தினைமாவும் தேவர்களுக்கு அமிர்தம், அந்த அளவுக்கு வந்து தேன் வந்து ஒரு மகத்துவமான ஒரு உணவு. அப்படி இல்லை, நடுகள் வழிபாடு ஆரம்பத்தில் இருந்த போதே வந்து அந்த தேவதைக்கு படைச்சது வந்து தேனிலிருந்து எடுக்கப்பட்ட கல்லும் மாமிசம் தான் படைச்சாங்கன்னு வரலாறு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு ஆதி மனிதன் முதல்ல சாப்பிட்டது தேனும் தினைமாவும் தான். அதனால தான் முருகனுக்கு வந்து ஆதி கடவுள் முருகன், தமிழ் கடவுள் முருகனுக்கே வந்து இன்றைக்கும் படைக்கிறதுக்கு என்ன வச்சு படைக்கிறாங்கனாக்கா தேனும் தினைமாவும் தான் வச்சு படைக்கிறாங்க. அந்த தேனை வளர்க்குறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற முயற்சிக்கு வந்து நாங்கள் உண்மையிலே வந்து தலை வணங்குறோம். இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் வந்து தேநீர் வளர்ப்புக்கு எவ்வளவோ சொல்லுது. ஆனால் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பணியை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அது உண்மையிலே பாராட்டுக்குரியது. தேனி வளர்க்குறதுனால என்னென்ன சமுதாய நலன் கிடைக்குது அது சொல்லுங்கள். அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும் ஃப்ரீயாகவே ட்ரைனிங், ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தோம் நிறைய பேர் வந்து இதை தேடி வருவாங்க. விழிப்புணர்வு தாங்க சார் மக்களுக்கு வேணும். விழிப்புணர்வு இருந்தால் பொழைச்சிக்கிடுவாங்க. அதுக்கான விழிப்புணர்வு இல்லாததுனால தான் நம்ம மக்கள் இதை தேடுறதில்லை. ஏன்னா சளி பிடிச்சா இல்லை வெயிட் குறைக்கிறதுக்கு இப்படி தான் தேடி வர்றாங்களே தவிர தேன் வந்து அன்றாட உணவுன்றது இன்னும் அந்த பழக்கத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கான விழிப்புணர்வை வந்து கொடுத்துட்ருக்கேன். இது வந்து சமுதாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில், ஏன்னா எந்த நோயும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி வந்து அத்தனை பேரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி பண்ணுச்சு.
ஆனால் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளவங்க அதில் மாட்டிக்கலை, எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்க மாட்டிக்கிட்டோம். அப்போ இது வந்து சமுதாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான உணவு. அது போக தேனியோட விஷம் வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் ஒரு கிலோ வந்து 80 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது கொட்டுனா கொட்டும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. நாங்கள் மதுரையில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் கொட்டை விடுற சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். முட்டிக்கால் வலி, முதுகு வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு பூரா நிறைய பேர் கொட்டு வாங்குறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி தேனியோட விஷம் முதற்கொண்டு நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உன்னதமான ஒரு மருந்தாக இருக்குது. இது தேநீர் வந்து இப்போ தேனி வந்து ஒருத்தர் கொட்டிடுச்சு அப்படின்னா அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாதுல்ல? அதாவது மலை தேனீக்கள்னு ஒரு ரகம் இருக்குது. பெரிய பெரிய மர உச்சி கிளைகளில், பில்டிங்களில், பாறைகளில் கூடு கட்டியிருக்க அந்த மலை தேனி ஒரு ஆளை ஒரு தேனி கொட்டிட்டா அந்த கொடுக்குலேருந்து வர்ற வாசனையை வச்சு அடுத்தடுத்த தேனீக்கள் விரட்டி அவங்கள வந்து கொட்டும். அது வந்து ஆபத்தானது, மோசமானது, மூர்க்க குணம் உள்ளது. அந்த தேனீட்டை யாரும் கொட்டு வாங்கிடக்கூடாது. அப்படியே கொட்டிட்டா உடனே அந்த கொடுக்கோட ஸ்மெல்லை மறைச்சிடணும். நம்ம உமிழ்நீர் தொட்டோ இல்லை இலையை பிடுங்கியோ அழிச்சிடணும். இல்லாட்டா அந்த வாசனையை வச்சு தான் விரட்டும். ஆனால் நம்ம வளர்க்குற பெட்டி தேனியில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டு வந்து வாங்கிக்கலாம். ஒரு ஆள் வந்து 10-20 வரை கொட்டு வாங்கிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகி ஆயுள் கூடுதுன்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி. அது மட்டும் இல்லாமல் வாத நோய் உள்ளவங்களுக்கு வந்து இந்த தேனி கொட்டுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ வந்து பொதுவாக இப்போ வந்து தேன் சாப்பிடணும் அப்படின்னா எந்த நேரத்தில் தேன் சாப்பிடணும், அது எந்த வகையில் மக்களுக்கு நல்லது? காலையில் முதல் உணவாக ஒரு வார்ம் வாட்டரில் கொஞ்சம் தேன் கலந்து வேறு ஏதாவது ஒரு பொருள் ஆட் பண்ணும். அதாவது இப்போ நெல்லிப்பொடியாக இருக்கலாம், இல்லை இஞ்சியாக இருக்கலாம். இஞ்சி காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கூட தேன் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ மகத்துவம். ஏதாவது ஒரு பொருளோடு தான் சேர்த்து சாப்பிட்றது மகத்துவம் வந்து கூடுது. காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. துளசி தேன் மட்டும் இரவில் சாப்பிடணும். துளசி தேனோ அத்திப்பழத்தேன் வந்து நைட்டில் சாப்பிட்றது நம்மளுக்கு அந்த சளி, இருமல். இது துளசி தேன்கிற எப்படி நீங்களே தயார் பண்ணி கொடுக்குறீங்களா? கிட்டத்தட்ட 50 வெரைட்டி வந்து தேனில் கொடுக்குறோங்க சார். அதில் வந்து ஒரு 35 வெரைட்டி வந்து வேல்யூ ஆடட் பண்ணி ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் நம்ம மதிப்பூட்டி பண்ணோம்னா தான் நம்ம தொழிலில் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி மதிப்பூட்டி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 15 வகையான தேன் வந்து தனிமலர் தேனாக எடுக்கிறோம். இப்போ நாவல் தேன் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக், அதாவது சுகர் உள்ளவங்களுக்கு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு உணவு. அந்த மாதிரி இந்த தேன் வந்து நம்ம லிக் பண்ணி தான் சாப்பிடணும். அதை வந்து பார்த்திங்கன்னா முழுங்கக்கூடாது. தேனை கண்ணால் பார்க்கணும். அப்படியே ட்ராப்பாக எடுத்து உமிழ்நீரோடு கலந்து சுவைச்சு சாப்பிடணும். அப்படி இல்லை தண்ணியில் கலந்து அப்படியே குடிக்கலாம். வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து சிப் பண்ணி சாப்பிடலாம். இல்லை பச்சை தண்ணியில் கலந்தா வந்து உடல் வெயிட் போடும், வெந்நீரில் கலந்தா உடல் எடை குறையுங்கிறாங்களே? அப்படி இல்லைங்க சார். தேனோட முதல் முக்கியமான வேலையே வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பை கரைக்கிறது தான். எக்ஸ்ட்ரா உள்ள தேவைக்கு அதிகமாக உள்ள கொழுப்பை வந்து கரைக்கும். நம்ம பசும்பாலில் தேன் கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க குழந்தைங்கன்னா அவங்களுக்கு போஷாக்கான உடம்பு கொடுக்கும், போதுமான உடம்பு கொடுக்கும். இரவில் வந்து தேனில் பால் கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதாவது தேன் நிலவுன்ற வார்த்தையை பாலும் தேனும் வச்சு வந்தது தான். இது வந்து திருமணம் ஆனவங்களுக்கு கொடுத்தா மலட்டுத்தன்மை வராதுன்னு சங்ககால புத்தகங்களை போட்டிருக்காங்க. பிறந்த உடனே அந்த காலத்தில் தேனை தொட்டு வைக்கிறதுனா தேன் எதுக்காக தொட்டு வச்சாங்க அப்படின்னா அது அந்த தொட்டு வச்சுட்டு அதை எடுத்து தாய்ப்பால், சீம்பால்னு சொல்லுவாங்க. சீம்பால் வந்து ரொம்ப புரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும், அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கும். இது ஜீரணமாகணும்னா அந்த குழந்தைக்கு தேனை தொட்டு வச்சுட்டு எந்த உணவு கொடுத்தாலும் ஜீரணமாகும். அதாவது குழந்தைக்கு இல்லை நம்மளுக்கு எந்த உணவு ஹெவியாக சாப்பிடணும்னா கொஞ்சம் போல தேனை லிக் பண்ணிட்டு. தேனுடைய தன்மையே தானும் கெடாது, தன்னோட சேர்ந்து எந்த பொருளையும் கெட விடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிம்மா, தேனை பற்றி இவ்வளோ வரமாக சொல்கிறீங்க. இப்போ கிராமங்களில் வந்து எல்லாருமே தேனி பெட்டி வச்சு வளர்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? அவங்க எந்த மாதிரி முயற்சி எடுக்கணும்? எங்கே வந்தால் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்? அதை பற்றி விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் வந்து மதுரையில் வந்து இதுக்கான விழிப்புணர்வை வந்து 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுத்து 6000 தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்கேன். இதை வச்சு தொழிலாக பண்ணி இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து மதுரையில் வந்து கடச்சினேந்தலில் எங்களுடைய பண்ணை வந்து எங்களுடைய அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து யாருக்குனாலும் இதை பற்றிய தொழில் நுட்பங்கள் அத்தனையுமே, இப்போ இது ப்ரீடிங் பண்ணுறது, அதாவது ஒரு பெட்டி வாங்கிட்டு போயிட்டோம்னா அது எத்தனை பெட்டிகளாக நம்ம குடும்பங்களை உருவாக்கலான்றது, அந்த ராணி தேனியை உருவாக்குறதுலேருந்து. அதே மாதிரி இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மார்க்கெட்டிங். நம்மளுக்கு தேனை உற்பத்தி பண்ணிவிட்டு 3 மாதத்தில் கெட்டு போயிடும்னா நம்ம மார்க்கெட்டிங்கில் கஷ்டப்பட்டுருவோம். ஆனால் எத்தனை 1000 வருஷம்னாலும் கெட்டு போகாத உணவு வந்து பார்த்திங்கன்னா தேன். ஆனால் அதனுடைய கலர் மட்டும் மாறும். 6 மாதம் ஆகிட்டா கொஞ்சம் கருப்பாகும். அந்த மாதிரி எல்லா நுட்பங்களையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அங்கே மதுரையில் வந்து இதுக்கான பயிற்சி வந்து நடந்துகிட்ருக்குது. சரிம்மா, அதை பற்றி எங்களுக்கு வந்து விழிப்புணர்வு உண்டாக்குற மாதிரி நோட்டீஸு இது மாதிரி விளம்பரங்களை கொடுங்க, நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். இப்போ கிராமங்களில் வந்து நீங்களே வந்து தேனி வளர்க்குறதுக்கு வந்து நாங்கள் சொன்னோம்னா வந்து நீங்கள் அவங்கள்ட்ட ஹெல்ப் பண்ணி சொல்லுவீங்களா? வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து முதல்ல அங்கே வந்து கற்றுக்கணும். ஏன்னா ஒரு பெட்டி வாங்கிட்டு போகிறாங்க,
கீழே விழுந்துருச்சுனாலும் அதை பயம் இல்லாமல் தொடுறதுக்கு அதுக்கான ஒரு இதை வந்து நாங்கள் உருவாக்குறோம். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உருவாக்கி கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஏதாவது டவுட்டுகள்னால் ஆள் அனுப்புவோம். ஏன்னா அதுக்கான சம்பளம் இதுகள்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம அது எல்லாமே செஞ்சு கொடுப்போம். இப்போ பெட்டிகள் 10 பெட்டி எங்களுக்கு வச்சு கொடுக்கணுனாலும் அது மாதிரியும் நாங்கள் வச்சு கொடுக்குறதுக்கு ஆள் அனுப்பி செஞ்சு கொடுக்குறோம். எல்லாம் உண்மையில் முதல்வர் வந்து உங்களுடைய அரங்கத்துக்கு வந்து நின்று பார்த்துட்டு போனதாக சொன்னாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இவ்வளோ தூரம் வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா நின்று மக்கள்கிட்ட வந்து பேசுகிறது வந்து உண்மையுமே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எல்லா விவரங்களும் இது விவசாயிகளுக்கு எப்படி இருக்குது, இதில் என்ன, ஏன்னா தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை எல்லாம் இதுக்கு சப்சிடியில் வந்து தேனீ பெட்டிகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் ஸ்டாலுக்கு வந்து பேசுனாங்க அவங்க வந்து அதுலேயே வந்து முதல்வர் வந்து எங்களோட பேசுனது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த ஏன்னா ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு ஒவ்வொருத்தருமே நினச்சிட்டு இருக்கப்ப அவ்வளோ தூரம் ஒரு 5 நிமிஷம் நம்மக்கிட்ட நின்று பேசுகிறாங்க அப்படின்னா அது உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ரொம்ப நன்றிம்மா. உங்களுடைய சமுதாய பணிக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மென்மேலும் வந்து இதை பற்றின விழிப்புணர்வு உண்டாகிறதுக்கு உங்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். உங்களுடைய செல் நம்பர், உங்களை பற்றிய முகவரி எல்லாத்தையும் சொல்லுங்கள், நேயர்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக. என்னுடைய பெயர் ஜோஸ்பின். மதுரையில் கடச்சனேந்தலில் எங்களுடைய பண்ணை இருக்குது. எங்களுடைய தொலைபேசி எண் வந்து 9865555047 8072345425. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு 10 பெட்டி வச்சா நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான உணவை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஒரு தொழிலாகவும் இதை வந்து 10 பெட்டிகள் வைக்கிறப்ப செஞ்சு கொண்டு போகலாம். இதை வந்து இந்த தேனீக்கள் வந்து வாழணும், இந்த தேவதைகளை பெருக்கணும், அடுத்த தலைமுறை 100 வயசுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். இதுதான் எங்களுடைய ஆசை. இதை வந்து நீங்கள் இவ்வளவு மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக நம்மளுடைய சேனலுக்கு, சிப்பி சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம்.